ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GreenMaha's சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப குயிக்கா செய்யலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு சாதம் செய்யறதுக்கு நான் ஆல்ரெடி சாதம் வடிச்சு வச்சுட்டேன். அடுத்ததா ஒரு பேன்ல வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக நான் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். எப்பவுமே கடலைப்பருப்பு 1 பங்கு எடுப்போம்னா உளுத்தம்பருப்பு 2 பங்கு எடுப்போம். ஸோ அந்த ரேஷியோவில் நான் எடுத்துக்கிறேன். கூடவே தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் 7 மிளகாய் எடுத்துக்கிறேன். இதுல வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக. நான் காஷ்மீரி மிளகாய் எதுவும் சேர்க்கல, ஒன்லி வரமிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இந்த பருப்புகளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன். அதாவது ஒரு 2 நிமிஷம் போல வறுத்தா போதும். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். 1 நிமிஷம் போல வறுத்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கிறேன். அடுத்ததான் ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கலந்த சாதத்துக்குலாம் நல்லெண்ணெய் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது என்னோட கீ இன்கிரீடியன்ட். அதுக்கு அடுத்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்த பிறகு உருளைக்கிழங்குலாம் சாப்பிடும் போது நம்ம பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்ப்போம். அதுக்காக நான் பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்து கறிவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, அதாவது 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே வந்து நான் ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பட்டாணி இல்லாதவங்க இந்த உருளைக்கிழங்கு மட்டுமே போதும். பட்டாணி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை வந்து, அந்த மசாலா பவுடரை வந்து நம்ம சேர்த்து, சப்போஸ் உங்களால இந்த பொடி அரைக்க முடியல அப்படின்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும். அதாவது உருளைக்கிழங்கும் மசாலாவும் மிக்ஸ் ஆன பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே உருளைக்கிழங்கு வெந்துடும். சப்போஸ் வேகலைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்து தண்ணி வத்தின பிறகு நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டா நம்ம சுவையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து அப்பளமோ இல்ல வத்தல் வடாம் எது வேணா வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வத்தல் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப குயிக்காவும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.